நீங்கள் சொன்னபடி உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுக. ரோட்டில் உருண்ட தேங்காய்கள். அன்னை விவசாயிகளின் தரமான சம்பவம். தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கும் உள்ளூர் வணிகத்தை ஊக்குவிக்கவும் தமிழக அரசு பாமாயில் இறக்குமதி ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்ய வேண்டும். அதற்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் கொள்முதலுக்கான அறிவிப்பை வெளியிட்டு ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக விவசாயிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். ஆனால் தமிழக அரசு விவசாயிகளின் கோரிக்கையை பரிசீலனை செய்யாத காரணத்தால் தமிழகம் முழுவதும் விவசாய அமைப்புகள் போராட்டம் நடத்த முடிவு செய்தன. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 13 தமிழக அரசு பாமாயிலுக்கு மாற்றாக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட 22 இடங்களில் விவசாயிகள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த சுல்தான்பேட்டையில் விவசாயிகள் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் செய்தனர். அப்போது திடீரென பல்லடம் பொள்ளாச்சி சாலையின் குறுக்கே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாததால் விவசாயிகள் சாலையில் தேங்காய்களை கொட்டி தடை செய், பாமாயிலை தடை செய், வழங்கிடு, தேங்காய் கடலை எண்ணெயை வழங்கிடு என தொடர் முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் சிறிது நேரம் பல்லடம் பொள்ளாச்சி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் விவசாயிகள் போராட்டத்தை கைவிடாமல் சாலை மறியல் செய்ததால் போலீசார் விவசாயிகளை கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கைதுக்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் தமிழகத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் பாமாயில் எண்ணெய் வழங்க வெளிநாடுகளில் இருந்து 72% எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் உள்நாட்டு எண்ணெய் வகைகளான கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் ஆகியவற்றை ஊக்கப்படுத்தாமல் அரசு வஞ்சனை செய்து வருகின்றது. தமிழக அரசு இந்தோனேஷியா, மலேசியா நாடுகளில் இருந்து மாதம் 1,96,00,000 லிட்டர் பாமாயிலை லிட்டர் 100 ரூபாய்க்கு இறக்குமதி செய்கிறது. அதில் லிட்டருக்கு 70 ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டு மக்களுக்கு நியாய விலை கடைகளில் 1 லிட்டர் பாமாயில் 30 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் பாமாயில் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு மக்கள் வரி பணத்தில் இருந்து 1500 கோடி ரூபாய் மானியமாகவே செல்கிறது. ஆனால் தமிழக தென்னை விவசாயிகளின் நிலையோ தொடர்ந்து ஒதுக்கப்பட்டு வரப்படுகிறது. 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த தேங்காய் தற்போது 10 ரூபாயாக குறைந்துவிட்டது. தமிழக அரசின் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்ட ஒன்றான நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக விவசாயிகளிடம் தேங்காய் எண்ணெய் கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என அரசிடம் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த சுல்தான்பேட்டையில் நியாய விலை கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும் என கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளின் போராட்டம், உழவர்களின் போராட்டம். எடுத்துடலாங்க.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.